வேலை செய்யும். எல்லாம் கரெக்ட்டு. சார் சொல்றது ரூட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படின்னு சொல்லி தான் நான் இதுக்குள்ளார வந்தேன். அவரு சொன்ன மாரி நான் ஃபாலோ பண்ணேன். அவ்வளோதான். அவரு சொன்னது என்ன? நல்ல கீகல் யோகா பண்ண சொன்னாரு. அவரு சில உணவு முறைகள்லாம் வந்து நல்லா எடுத்துக்க சொன்னாரு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். மதன காமபால்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஒரு வெரி வெரி ரொம்ப சூப்பர். அது இல்லாம வந்து சில ஆயில்ஸ் வந்து பீனிஸ்ல அப்ளை பண்ண சொன்னாரு. இந்த மாரி அவரு என்னென்ன அட்வைஸ் குடுத்தாரோ, அத நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். அது இல்லாம வந்து ஒரு 100 நாள் வந்து ஜாக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவரு சொன்ன அட்வைஸ நான் பண்ணேன். அதுவும் வந்து 100% பண்ணல. ஒரு 50% தான் உண்மையிலேயே நான் பண்ணியிருப்பேன். பட் அதிலே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ரிசல்ட். ஆனா ஆர்கசம் அப்படிங்கிற விஷயத்த வந்து 20 வருஷம் கழிச்சு தான் நாங்க அடைஞ்சிருக்கோம்னா, அப்ப தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு நெறைய பிரச்சனைகள் இருந்தது. எரெக்ஷன் பிரச்சனைலாம் இருந்துச்சு. பட் நான் அதெல்லாம் இன்னைக்கு வந்து எல்லாம் சூப்பரா ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் நான் பேக்ல இருக்கிற மாரி ஒரு ஃபீல். அந்த மாரி ஒரு இளமையான ஒரு உணர்வு. பட் இந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் வந்து உண்மையிலேயே சார் எனக்கு கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பர். அத இப்ப இப்படி ஒரு மனநிலைய என்னால ஃபீல் பண்ண முடியுது நல்லா. அதாவது இந்த ஆர்கன்ஸ்லாம் வேலை செய்ய என்னன்னா, என்னுடைய மனநிலைகள், சிந்தனைகள்லாம் மாறுது. அதாவது வந்து முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ஃபீல் பண்ணேன், நான் எப்படி வந்து ஒரு மனைவி கிட்ட நான் எப்படி இருந்திருப்பேன், அந்த மாரி ஒரு ஒரு காதல் வயப்படுறது, அதாவது மனைவிகிட்ட எப்படி நம்ம நடந்துப்போம், ஒரு புதுசா கல்யாணம் ஆனா எப்படி இருப்போம், அந்த மாரி ஒரு உணர்வுகள், இதெல்லாம் ஒரு புதுமையா இருக்கு இந்த வயசுல.